ஹாய். இந்தியாவை எடுத்துட்டீங்கன்னா, டெக்னாலஜி அப்போ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்போ வந்து ஹெல்த் கேர் இந்த மாரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து நம்ம நல்ல முறையில தான் டெவலப் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதே மாரி மத்த நாடுகள்ல வந்து எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ற மாரி, இப்ப நம்ம நாட்டிலயும் எத்தனால் கலந்த பெட்ரோல் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதாவது ஏப்ரல் 1, 2026லேருந்து எத்தனால் 20% அதாவது E20 20% வந்து எத்தனால் கலந்த பெட்ரோல் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஃபியூச்சர்ல வந்து அப்படியே ஒன் பை ஒன்னா E30, E40 அப்படி E100 வரைக்கும் யூஸ் பண்ண போறோம். அதுதான் வந்து ஃபியூச்சர் பிளான். இது இந்தியால மட்டும் இல்ல. பிரேசில்லாம் வந்து E100 வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் யுஎஸ் இந்த நாடு எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதே மாரி அந்த ஒரு கோலை நோக்கி தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். இப்படி எத்தனால் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான முக்கியமான நோக்கம் என்னன்னா, நம்ம அதிகப்படியான க்ரூட் ஆயில் வந்து இறக்குமதி நம்பி தான் இருக்கோம். கிட்டத்தட்ட 85% வந்து நம்ம இறக்குமதி நம்பி தான் இருக்கோம். ஸோ இறக்குமதி அதாவது இம்போர்ட்ஸ் அப்படின்னு வரனால நம்ம இன்னொரு நாட்டுக்கிட்ட வணிகம் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா யுஎஸ் டாலர் தான் பண்ணியாகணும். ஸோ இப்படி அதிகப்படியான செலவு ஆறனால நம்ம கிட்ட இருக்க அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ இதை தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, உள்நாட்டிலேயே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் மூலமா எத்தனால் வந்து ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ஐடியாவை இவங்க கொண்டு வராங்க. ஸோ மற்ற நாடுகள் எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி கொண்டு வரனால உள்நாட்டிலே ப்ரொடியூஸ் பண்றதுனால அதிகப்படியான செலவு வந்து கம்மி செய்யப்படுது. இதனால அந்நிய செலாவணி கையிருப்பும் அதிகமாகுது. ஸோ இது ஒரு முக்கியமான ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னா, நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் மூலமா எத்தனால் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ இதை வந்து நம்ம வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்றதுனால வந்து கார்பன் எமிஷன் வந்து கம்மி செய்யப்படுது. ஸோ இப்படி கார்பன் எமிஷன் வந்து கம்மி செய்யப்படுறதுனால வந்து சுற்றுச்சூழல் வந்து பாதிப்பறை வந்து கம்மியாகுது. இது 2வது முக்கியமான ரீசன். இந்த 2 முக்கியமான ரீசனுக்காக தான் வந்து எத்தனால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. ஸோ இப்படி ஒரு சைடுலேருந்து பார்க்கும்போது நல்ல விஷயமா இருந்தாலுமே, இன்னொரு சைடு நம்ம யோசிச்சோம்னா, என்னதான் வந்து பொருளாதாரம் அதோட நிலை வந்து நாளடைவில் இன்க்ரீஸ் ஆனாலுமே, இது உண்மையாவே வந்து நேச்சுரல் அதாவது சுற்றுச்சூழலை பாதிக்கப்படாம தான் கொண்டு போயிட்டு இருக்கோமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நம்ம கண்ணை மூடிட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நிறைய பாதிப்பும் இருக்கு. ஸோ அதை பத்தின வீடியோ தான் இது. ஸோ ஃபுல்லா பாருங்க. ஏன் வந்து எத்தனால் ப்ரொடியூஸ் பண்றோம்? இந்த எத்தனால் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன் எத்தனால் வந்து யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதாவது முக்கியமான 2 ரீசன். ஒண்ணு வந்து இறக்குமதியை கம்மி பண்றதுக்கு, க்ரூட் ஆயில் இறக்குமதியை கம்மி பண்றதுக்கும், அப்புறம் இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன, கார்பன் எமிஷனை கம்மி பண்றதுக்கு தான் வந்து இந்த எத்தனால் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். அப்புறம் வந்து எத்தனால் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்த நாடுகள் நீங்க கம்பேர் பண்ணும்போது எத்தனால் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா, கிராப் ரெசிடியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பயிர் எச்சங்கள். அதாவது அந்த அறுவடை பண்ண அப்புறம் வந்து மிச்சம் இருக்க அந்த பயிர்லாம் இருக்கும் பாத்தீங்களா? ஸோ அதனால எந்த யூஸும் இல்லாம இருக்கும் பாத்தீங்களா? ஸோ அது மூலமா தான் எத்தனால் ப்ரொடியூஸ் பண்றாங்க. பட் அதே மாதிரி தான் நம்ம இந்தியாவிலும் ப்ரொடியூஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி இல்லாம இருக்கதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளவு கரும்பு வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா 450 மில்லியன் டன்ஸ் ஆஃப் சுகர் கேனை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்புறம் வந்து ஃபுட் கிரெயின்ஸ் அது தானியங்கள் சொல்லுவாங்கல்ல, அரிசி, சோளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அரிசி நம்ம எடுத்துட்டோம்னா 150 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ரைஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்புறம் வந்து 43 மில்லியன் டன்ஸ் ஆஃப் மெய்ஸ் அதாவது சோளம் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இவ்வளவு டன்ஸ் ஆஃப் அந்த சுகர் கேன், அப்புறம் ரைஸ், அப்புறம் வந்து அரிசி, அப்புறம் வந்து சோளம் இருக்குல்ல. ஸோ இவ்வளவு குவான்டிட்டில இருந்து முக்கியமான பங்களிப்பு எங்க போகுது அப்படின்னா, எத்தனால் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக போகுது. ஸோ மெயினா வந்து அந்த எச்சங்கள் இருக்குல்ல, ஸோ அதுல இருந்து வெளியே வர அந்த எச்சங்கள் வேஸ்டான பொருட்கள் அதுல இருந்தா இல்ல, மெயின் ப்ராடக்ட்ல இருந்தா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். அப்புறம் AIDA ஆல் இந்தியா டிஸ்டிலர்ஸ் அசோசியேஷன் இவங்க டேட்டா படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 67% அதாவது 100% எத்தனால்ல 67% வந்து எதோட பங்களிப்பு இருக்குன்னா, இந்த ஃபுட் கிரெயின்ஸ் அதாவது தானியங்கள் இருக்குல்ல, அரிசி அப்புறம் சோளம் தான் முக்கியமான பங்களிப்பு கொடுக்குது. அப்புறம் ரிமைனிங் இருக்க 33% இருக்கு பாத்தீங்களா, எதோட பங்களிப்புன்னு கேட்டீங்கன்னா சுகர் கேன் அதாவது கரும்பு வகைகள். ஸோ இப்படி பார்க்கும்போது மெயினா அந்த எத்தனால் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மற்ற நாடுகளை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இந்த பயிர் எச்சங்கள் மூலம் தான் ப்ரொடியூஸ் பண்றதா வந்து டேட்டா சொல்லுது. பட் நம்ம நாட்டில் அப்படி இல்லாம மெயின் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம எத்தனாலே ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ இப்படி பார்க்கும்போதே இது வந்து நாளைக்கு நிலத்தடி நீர் அப்புறம் வந்து ஃபுட் செயினுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் எழுப்புது. இந்த எத்தனால் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்படி எத்தனால் ப்ரொடியூஸ் பண்றதுனால அந்த வாட்டர் ரிசோர்சஸ் தண்ணீர் வளம் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பயிர் வகைகள் இருக்குல்ல, இந்த கரும்பு, அப்புறம் வந்து அரிசி, அப்புறம் சோளம் இதெல்லாம் விளைய வைக்கிறதுக்கு அதிகப்படியான தண்ணி வந்து தேவைப்படுது. உதாரணத்துக்கு 1 கிலோ சுகர் அதாவது 1 கிலோ சர்க்கரை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுது அப்படின்னா 1600 இருந்து 2100 லிட்டர் தண்ணி வரைக்கும் தேவைப்படுது. அந்த சுகர்ல இருந்து நம்ம எத்தனாலா கன்வெர்ட் பண்றோம். அதாவது 1 லிட்டர் ஆஃப் எத்தனால் வந்து நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 3500 லிட்டர் தண்ணி வந்து தேவைப்படுது. அரிசி எடுத்தீங்கன்னா 1 கிலோ நம்ம அரிசி வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணி தேவைப்படுதுன்னா 3000 இருந்து 5000 லிட்டர் தண்ணி வரைக்கும் தேவைப்படுது. அதே அரிசியை வந்து நம்ம எத்தனாலா கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்னா எவ்வளவு லிட்டர் தேவைப்படுது அப்படின்னா
10,000 லிட்டர் தண்ணி வந்து தேவைப்படுது. இதுவே நீங்க சோளத்தை எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 4,500 லிட்டர் தண்ணி வரைக்கும் தேவைப்படுது. இந்த டேட்டா வச்சு நீங்க பார்க்கும்போது எந்த அளவுக்கு வந்து நிலத்தடி நீர் தண்ணீர் வந்து உறிஞ்சப்படுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். இது வந்து டைரக்டாவே வாட்டர் ரிசோர்ஸஸை அஃபெக்ட் பண்ணுது. ஏற்கனவே நம்ம வாட்டர் ஸ்கேர்சிட்டி தண்ணீர் பஞ்சத்தை நோக்கி நம்ம போவே இல்லை, வாட்டர் பேங்க்ரப்சி அதாவது திவால் நிலை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் மழையே இல்லை, வெயிலும் அதிகமாயிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் எஃபெக்ட் ஆன எல் நினோ வந்து இப்போ வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ மே மாசத்துல விட முடியக்கூடிய அந்த வெயில் வந்து ஜூலை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. டெம்பரேச்சரும் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த மாதிரி நிறைய நியூஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது தண்ணீரோட வளம் வந்து கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ இப்படி ஒரு பக்கம் நம்ம நேச்சுரல் என்வரான்மெண்ட்டை சேவ் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்தாலுமே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷன் நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இது நம்ம இப்படியே கன்வியூ பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த என்வரான்மெண்ட்ல மனுஷங்க மட்டும் இல்லை எந்த உயிரினங்களும் வந்து சரியான முறையில் சர்வே பண்ண முடியாத சூழ்நிலை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல வந்து எந்த ஒரு டேமேஜும் நேச்சுரல் ரிசோர்ஸுக்கு எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் மாற்று வழி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த நம்ம எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக பிளான்லாம் பண்ணுவாங்க. அப்படி தான் மீட்டிங்லாம் கனெக்ட் பண்ணி இந்த எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த மீட்டிங்லாம் போடுவாங்கல்ல. அந்த மீட்டிங்கில் ஜஸ்ட் வந்து இந்த க்ரூட் ஆயில் கம்மி பண்ணுறாங்க. அதாவது பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது க்ரூட் ஆயில் வந்து கம்மி பண்ணுறதுனால வந்து ஜஸ்ட் வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயில் அண்ட் பெட்ரோலியம் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள தலைவர்கள் மட்டும் இல்லாமல் வேளாண்மை சம்மந்தப்பட்ட அப்போ தண்ணீர் வளங்கள் தண்ணீர் வாட்டர் டிபார்ட்மெண்ட்டுங்கள அந்த சம்மந்தப்பட்ட தலைவர்களும் இருந்தால் எல்லாரும் சேர்ந்து சில முடிவுகளை எடுக்கும்போது வந்து நேச்சுரல் ரிசோர்ஸுக்கும் பாதிக்கப்படாமல் நம்ம நிறைய வழிமுறைகளை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பயிர் வகைகள் இருக்குல்ல, சுகர் கேன், அப்புறம் வந்து அந்த கரும்பு, அப்புறம் அரிசி, சோளம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் வந்து அதிகப்படியான தண்ணி தேவைப்படுது சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இந்த கிராப் போக இந்த பயிர்கள் போக நம்ம வந்து அந்த கம்பு, கேழ்வரகு இதுக்கெல்லாம் வந்து நம்ம இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து தண்ணி வந்து இந்த பயிர்கள் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி பயிர்களும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன் வரணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து தண்ணீர் பாசன முறை, அதாவது ஒரு சர்ஃபேஸ் இரிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம வயலுக்குலாம் தண்ணி பாய்ச்சோம் அப்படின்னா மோட்டர் மூலமாக ஆற்றுலேருந்து இறத்து ஒரு கால்வாய் மாதிரி தோண்டி தண்ணி வந்து மோட்டர் மூலமாக வந்து தண்ணி வந்து இறச்சுவோம். ஸோ வந்து அதில் வந்து அதிகப்படியான தண்ணீர் வந்து செலவாகும். ஸோ இப்படி இந்த சர்ஃபேஸ் இரிகேஷன் அந்த செயல்முறையை பயன்படுத்தாமல் நம்ம சொட்டு நீர் பாசனம், அப்புறம் தெளிப்பு நீர் பாசனம், அதாவது ட்ராப் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது வந்து 40% 50% வந்து தண்ணி வந்து சேமிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஃபேக்டரிக்கு யூஸ் பண்ற தண்ணி. ஸோ இந்த மாதிரி எத்தனால் ப்ரொடியூஸ் பண்றோம்னா அதிகப்படியான தண்ணி தேவைப்படுது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அது தண்ணி யூஸ் பண்ணப்பட்ட தண்ணி வந்து அந்த ஃபேக்டரி வந்து வெளியேற்றுவாங்கல்ல, ஜஸ்ட் வந்து வேஸ்ட் வாட்டரா வெளியேற்றாம அதே வந்து ரீசைக்கிள் மூலமா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதிகப்படியான தண்ணி வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரீசெண்ட் டேஸ்ல கூட நம்ம தமிழ்நாட்டில் கூட நம்ம பார்த்துருவோம், ஃபேக்டரி கழிவுலேருந்து வேற தண்ணி வந்து ஆற்றுல கலந்து மீன்லாம் சேர்த்து இந்த நுரையெல்லாம் வெளியேற்றுன்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ்ல பார்த்துருப்போம். ரீசெண்ட் டேஸ் 1 வீக் மட்டும் தான் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பொறுப்பே இல்லாமல் வெளியிட்டதுக்கு பதிலாக அதுவே வந்து இந்த ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் இந்த டெக்னிக்ல நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரீசைக்கிள் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட்டர் யூசேஜ் அதிகப்படியான வாட்டர் யூசேஜை வந்து நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாகவே ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துட்டோம். அதாவது கார்பன் எமிஷனை கம்மி பண்றதுக்காக வந்து நம்ம எத்தனால் ப்ரொடியூஸ் பண்றோம் அந்த முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ அதனால நல்ல விஷயம் தான். அந்த விஷயத்துல எந்த ஒரு மாற்ற கருத்து இல்லை. அதே மாதிரி இன்னொரு சேர்ந்து பார்த்தோம்னா அதே நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து எப்படி இன்னும் கொஞ்சம் பெருக்கலாம் அப்படின்னும் ஸ்டேட் அப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா யோசிச்சு தான் ஆகணும். அதுக்கான முதலீடு பண்ணி தான் ஆகணும். அப்பதான் வந்து ஒரு நல்ல ஒரு வளமான அந்த அட்லீஸ்ட் இருக்கிற அந்த இயற்கையை நம்ம பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படியே நம்ம வந்து ஒரு சைடு வந்து இருக்கிற தண்ணி எல்லாமே உறிஞ்சிட்டு போயிட்டோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம தண்ணீர் திவால் நிலையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இப்படி நடந்துட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த என்வரான்மெண்ட் அதாவது இந்த சுற்றுச்சூழல் வந்து மனுஷங்க மட்டும் இல்லை எந்த உயிரினங்களுக்கும் ஒரு ஜஸ்ட் சர்வே பண்றது கூட வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் வந்து இனி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் சரி எக்ஸ்பர்ட்டும் சரி சொல்றாங்க.